ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துடைய vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய ஆஃபீஸை பார்க்க போகிறோன்னு ஒரே ஆர்வத்தோடு நான் போயிட்டுருக்கேங்க சென்னையை நோக்கி. சென்னை ஈசிஆருக்கு அடுத்து உள்ள பனையூரில் தாங்க தலைமை ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே உள்ள கடற்கரை காற்று அப்படியே வீசி சூப்பராக இதமாக இருக்குங்க. ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் நம்ம போகிறோங்க. வந்துட்டோம் விஜய் சாருடைய ஆஃபீஸ்க்கு. இது தாங்க என்ட்ரன்ஸ். பிளாக் கேட்டோட பெரிய ஒரு ஹால் மாதிரி முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே தான் அவர் கழக தோழர்கள் அப்புறம் ரசிகர்கள் எல்லாரையும் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை பிரியாணி போட்டு சந்திக்கிற இடம் இது தாங்க. இது மாஸ்டர் படம் வந்த டயத்தில் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு செய்து கொடுத்த சிலைங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 100க்கு மேற்பட்ட சேர் இருக்குங்க. மேலும் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடி தாங்க விஜய் சாருடைய அவருடைய படத்துடைய கட் அவுட்ஸு, அப்புறம் புசியானா அவர்களோடு சேர்ந்து இருக்கிற கட் அவுட்ஸு, இப்படி முக்கியமான எல்லா ஐட்டமும் இந்த ரூமுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. இந்த இடத்துல நான் நிற்கிறேன், நானும் என் பையனும் வந்திருக்கோம் நினச்சாலே அவ்வளோ ஒரு கனவு போல் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஆஃபீஸில் என்ட்ரன்ஸை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் கேட்டோட அப்படியே உள்ளே வந்தோடனே நம்ம தளபதி அவர்களுடைய ஃபேஸ் போட்டு அவருடைய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்களோட ஒரு பெரிய ஒரு கட் அவுட் மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் அடிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல தாங்க விஜய் சார் வந்தார்னா காரை நிப்பாட்டிட்டு இதுக்குள்ளே தான் அவர் என்ட்ரன்ஸ் உள்ளே போவார். இந்த வழியாக தான் அவர் போகிற இடம். இந்த ரூமு தான் புசி ஆனந்த் அவர்களுடைய ரூமு. இதுக்குள்ளே தான் அவர் கழக நிர்வாகிகள் ரசிகர்கள் எல்லாரையும் சந்திப்பார். நம்ம ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த சேரு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ரேக் இருக்கும். அந்த ரேக்கில் மாவட்ட நிர்வாகிகளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வச்சுருப்பாருங்க. அதில் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அவர் புசி ஆனந்த் அவர்களுடைய ஆஃபீஸுங்க. இங்கே தான் எல்லாரையும் மீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான இடத்த தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான என்னன்னு சொன்னால் இங்கே தாங்க நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்கே வந்தாருன்னா இந்த ரூமுக்கு தான். இது முடிக்க கூட கார் வருமா, வந்தாலும் இப்படியே இந்த ரூமுக்குள்ளே போயிடுவாராம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உட்காந்து தான் அவர் ரெஸ்ட் எடுப்பாராம். டீ சாப்பிட்றதோ பிரேக் எடுக்கிறதோ இந்த இடத்துல தானாங்க. வாழை மரம்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கதவு வழியாக தான் அவர் அந்த ரூம், அதாவது அங்கே ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே தான் ரசிகர்களாக அவர் சந்திக்கிறது. ஸோ அந்த ரூமுக்கு போக இந்த கதவு வழியாக தாங்க போவாராம். என் பையன் போய் அந்த கதவை தட்டி பார்த்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாமே உட்டில் தாங்க பண்ணியிருக்காங்க. விஜய் சாருக்கு உட்டுனா ரொம்ப பிடிக்கும் போல். எனக்கு கூட உட்டு கலர் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எல்லாமே உட்டு மாதிரி தாங்க இருக்குது. ஆஃபீஸுடைய என்ட்ரன்ஸு அப்புறம் கதவு எல்லாம் பாருங்கள். நான் எவ்வளோ ஒரு லக்கி. விஜய் சாருடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி, ஆஃபீஸ்ன்றதை விட அவர் ரெஸ்ட் எடுக்கும் அந்த அறைக்கு முன்னாடி உட்காந்துருக்கப்ப எனக்கு என்னமோ அவரே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அவர் உட்கார்ந்த இடம், அவர் இளைப்பாறின இடம், அவர் நடந்த இடம், அங்கே நான் வீல் சேரில் நானும் வந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு இமேஜினேஷனே பண்ண முடியலங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் ஒரு ரசிகையாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பொறுப்போடு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப எப்படி சொல்கிறது, அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாழை மரத்தில் அந்த வாழை கொலை எப்படி அப்படியே நல்லா வாழெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்குதுங்க. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, கோயிலுக்கு போனால் என்ன ஒரு அமைதி கிடைக்குமோ அந்த அமைதி, அந்த ப்ளசன்ட் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எனக்கு கிடச்சிச்சுங்க. சரிங்க, ஒரு வழியாக நாங்கள் எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு. நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே என்ட்ரன்ஸில் நான் அவருடைய ஃப்ளக்ஸில் கட் அவுட்டில் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். நானும் என் பையெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப எனக்கு அவரோட எடுத்த மாதிரியே ஒரு ஃபீலிங்க. கண்டிப்பாக விஜய் தளபதி அவர்களோட நான் ஒரு நாள் நேரடியாக செல்ஃபி எடுப்பேன் அப்படின்றத நம்பிக்கை இருக்குங்க. நான் எதுக்காக இந்த பனையூர் தலைமை ஆஃபீஸ்க்கு வந்தேன், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.